ஸோ கைஸ் இன்னைக்கு வீடியோவில் ஜனநாயகன் திரைப்படத்துக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கீழே வந்து ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மெயின் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஊட்டியில் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் திரைப்படத்தில் விஜய்க்கான ரோல் பற்றியும் ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ தளபதியோட ரோலை பொறுத்த வரைக்கும் 3 அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தளபதி வந்து ஒரு பொலிட்டிஷியன் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. சப்போஸ் பொலிட்டிஷியன் ரோல் இல்லைனா போலீஸாக வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்திலே பார்த்தீங்கன்னா தளபதி வந்து ஒரு ஆக்டராக தான் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இது எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து தெரியல. ஸோ அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்ஸும் வந்து எச்சினத்தை வந்து வெளியிடல. ஸோ எச்சினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்ஸும் அவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் வந்து வெளியிட மாட்டார். ஸோ அங்கங்கே அப்டேட்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கே வந்து தெரியும். இதுதான் தளபதியோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜனநாயகன் திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.